வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதை நான் வெள்ளிக்கிழமை படத்தை பார்த்துட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் வேலை இருந்ததுனால இப்பதான் ரிவ்யூ பண்ண முடியுது. அதுக்கு முன்னாடி நான் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். தமிழ் சினிமாவை காப்பாற்றிய அளவுக்கு ஸ்டார் படத்தை பத்தி ரிவ்யூ எல்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் எனக்கு ஷாக்கா தான் இருந்துச்சு. हे प्रभु, हरे राम कृष्ण जगन्नाथ प्रेमानंदा, हे क्या हुआ? சரி, ஓகே. கவின் நடிச்சிருக்காப்ல. கவின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளும் நம்ம கடமைக்கு 4 நாள் ஆனா என்ன ஆனா என்ன பாக்குறது ஒரு 10-15 பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது நம்மளும் போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோவை. உன் பெருந்தன்மை என்னை காயப்படுத்துகிறது, இதை செய்யாது. படத்துக்கு உண்மையிலே பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கவினோட ஆக்டிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையிலுமே நல்லா பண்ணியிருந்தாப்ல. இவனோட மியூசிக் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஒருவேளை கேட்க பிடிக்குமானோ தெரியல. ஆனா ஒரு சில இடத்துல அந்த பாட்டு எதுக்கடா இங்க வச்சாங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. டைரக்டர் போய் நம்ம யுவன் சார்ட்ட கேட்டிருப்பாரு போல, புதுப்பேட்டைக்கு போட்டு வந்த ஒரு நாள் இது சாங் அதே மாதிரி ஒரு வருஷன் எனக்கு வேற கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது நம்ம அதுக்கு அது ஏற்கனவே படத்துல யூஸ் பண்ணல, சும்மாதான் யூடியூப்ல இருக்கு, நீ இதே போட்டுக்குன்னு சொல்லி அதே கொடுத்துருக்காரு. உண்மையிலே அந்த இடத்துல அந்த பாட்டு செட் ஆகல. அது அப்படியே விட்டுருந்தா கூட உயிர் பொழைச்சிருந்திருக்கும் யூடியூப்ல. புதுப்பேட்டையோட சில சீன்ஸ் இதெல்லாமே அதுல போட்டு பண்ணியிருந்தாங்க. உண்மையுமே அது சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்ல அது சுத்தமா பொருந்தல. ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2 பேரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒண்ணு செகண்ட் ஹாஃப் ஒண்ணு வருவாங்க. உண்மையை சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோயின் நல்ல பொண்ணுதான். அந்த பொண்ணு எதுக்கு பிரிச்சு விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இவர் மூஞ்சா போறா விட்டு சைக்கோ மாதிரி சுத்துறதுனால அந்த பொண்ணு வேணாம், நீ இப்படியே விட்டா நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லிட்டு ஜெனியூனா பிரிஞ்ச பொண்ணை ஹீரோ செகண்ட் ஹாஃப்ல சொல்லுவாப்புல, இல்ல மூஞ்சி அசிங்கமா இருக்குதான் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா. முக்கியமா ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு ஹீரோயின் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க ஸ்டார்டிங் எல்லாமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கிரிஞ்சா இருந்துச்சு. என்னடா இவனுக்கு உண்மையுமே ரொமான்ஸ் நினைச்சு பண்றானுங்க, நம்மளுக்கு ஒன்றும் புடுவிடலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அப்படியே கொஞ்சம் போக மேட்ச் பண்ணி கொஞ்சம் அந்த அம்மாவோட ஆக்டிங்க கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால அப்படியே கொஞ்சம் மேட்ச் ஆகி போயிருக்கு. என்ன கேட்டா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா லேக் தான். படம் இங்கெங்கயோ போய் பாம்பே எல்லாம் போயிட்டு டீ வித்து, பன்னு வித்து, புக்கு வித்து, தேவையே இல்லைன்ற நானு. போனாரு, கத்துக்கிட்டாரு, வந்தாருங்கிற மாதிரி முடிச்சிருக்கலாம். அங்க போயிட்டு அவரு எல்லா வேலையும் செய்யறாரு. பாத்ரூம் மட்டும்தான் கழுவுலன்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் செய்யறாரு. அதுக்குதான் இந்த ஒரு நாள் சாங் போட்டு நம்மள கடுப்பாக்கி விட்டுருக்காங்க. அதாவது படத்துல ஹீரோ சான்ஸுக்கு ட்ரை பண்றாரு. ஓகே, அதுக்காக ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஓவர் ஹீரோயிசம் இருந்துச்சு. நிறைய இடத்துல ரியாலிட்டியோட அது ஒத்து போகல. இதெல்லாம் ஓவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா படம் இவங்க புகழ்ற அளவுக்கு அப்படியே தாந்தும் தூக்கி வைக்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. உண்மையை சொல்லணும், நான் சொல்றதுனால டைரக்டரும் கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவரும் நிறைய தடவை படத்தை பார்த்திருப்பாரு. இவங்க கொண்டாடுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. இது எப்பயும் போல நார்மலா ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம். என்ன ஒண்ணு, கவின் நடிச்சிருக்காப்ல, நல்லா நடிச்சிருக்காப்ல, அது நம்ம ஒத்துக்கலாம். ஆனா படம் செகண்ட் ஹாஃப் லேக் தான். அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டல்லா போய் நம்மள அருவை போட்டுருச்சு. ரொம்ப ஓரளவுக்கு பெரிய நல்ல சீன்லாம் அப்படி நுனி சீட்ல உட்காந்துட்டு பாப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இல்லாம நான் ஒரே இப்படி போய் போர் அடிச்சு இப்படி நுனி சீட்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப லேக் தான். கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்ல எடுத்திருக்காங்க. உண்மையுமே சூப்பரா இருந்துச்சு. கவின் ஆக்டிங் எல்லாம் பக்காவா இருந்துச்சு. அது அவங்க படத்தோட கோரை ஃபர்ஸ்ட் ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதுதான் கடைசியாவும் அதுல நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது நான் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டு, அதனால எனக்கு அது ரிலேட் ஆகல. நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்க போய் பாருங்க. அது ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கும். டைரக்டர் சொன்ன மாதிரி அதை நீங்க பார்த்தா உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா படம் அந்த கிளைமேக்ஸே உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும். பார்த்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டா போர் தான். ஆனா படம் பார்க்கலாம்.